தியா குழம்பினாள். விடம் மாட்டிக்கொண்டு சித்திரவதை படுவதா அல்லது கிருஷை நம்பி செல்வதா? நீண்ட நேரம் யோசித்து பிறகு அவள் ஒரு முடிவெடுத்தாள். வின் அரைக்கதவை திறந்து பார்க்க அவன் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவனது முகத்தில் முன்பு இருந்த அந்த சீற்றம் இப்பொழுது இல்லை. ஒரு அமைதியான குழந்தையின் முகம் போல இருந்தது. தியா அங்கிருந்த கத்தியை எடுக்க போனாள். ஆனால் அவளது கைகளோ நடுங்கின. ஏனென்றால் அவளால் ஒரு உயிரை கொல்ல முடியாது. அவள் அந்த அறையை விட்டு வெளியேறி கிறிஷின் ஆட்களுடனே செல்ல தயாரானாள். ஆனால் அவள் வாசலை திறந்தபோது அங்கே நின்றிருந்தான். அவனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவளின் உடல் நடுங்கியது. அவளை பார்த்து உதட்டை வளைத்து சிரித்தவன், என்னை விட்டு போக போறிய தியா? விடிஞ்சா உனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு என்று அவளது கையை பிடித்து தனது அறைக்குள் இழுத்து சென்றான். தியாவின் கையை மிக இறுக்கமாக பிடித்திருந்தான். அவனது பிடியில் ஒரு வேதனையும் ஆத்திரமும் கலந்திருந்தது. தியா வழியில் துடித்தாலும் அவனது கண்களில் தெரிந்த அந்த தவிப்பு அவளை ஏனோ அமைதிப்படுத்தியது. என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க விக்கே? விடிஞ்சா என்னவோ நடக்கும்னு சொன்னீங்களே, என்னது? தியா நடுக்கத்துடன் கேட்டாள். ஆனால் அவள் பேசுவதை கண்டு கொள்ளாதவன் அவளை தன் காரில் ஏற்றி அமர வைத்தான். கார் நகரத்தின் பரபரப்பு இல்லாத அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த ஒரு பண்ணை வீட்டை நோக்கி சென்றது. அந்த பயணம் முழுவதும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவனது பார்வை சாலையிலேயே நிலைத்திருந்தது. ஆனால் அவனது சிந்தனைகள் எல்லாம் அந்த மர்மமான போன் காலை சுற்றியே இருந்தன. ஓ அப்பா சிவலிங்கம் ஒரு பெரிய சூதாடி தியா. அவர் பணத்தை மட்டும் வச்சு சூதாடல, மனுஷங்களோட உணர்வுகளையும் வச்சு ஆடுறாரு. இன்னைக்கு அந்த ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வரும் என்ற வின் குரல் ஒரு எச்சரிக்கை மணி போல ஒலித்தது. அவர்கள் அந்த பண்ணை வீட்டை அடைந்த போது விடியற்காலை 4 மணி. பனிமூட்டம் அந்த இடத்தையே ஒரு வெள்ளை உடை போர்த்தியது போல மூடியிருந்தது. தியாவை அழைத்துக் கொண்டு அந்த வீட்டின் உள்ளே சென்றான். அந்த வீட்டின் வாசலில் துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டிகள் நின்றிருந்தனர். ரஞ்சித் ஏற்கனவே அவனுக்காக அங்கே காத்து கொண்டிருந்தான். சார், உள்ளதா இருக்காங்க, ஆனா அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு என்றான் ரஞ்சித் தாழ்ந்த குரலில். அதை கேட்ட வேக வேகமாக உள்ளே சென்றான். ஒரு இருண்ட அறையில் ஒரு மெல்லிய விளக்கு வெளிச்சத்தில் ஒரு பெண்மணி கட்டிலில் அமர்ந்திருந்தார். அவரது முகம் மெலிந்து கண்கள் குழிவிழுந்து போயிருந்தன. வை பார்த்ததும் அந்த பெண்மணியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. விக்ரம் என்று அழைக்க அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அந்த குரல் 10 வருடங்களாக அவன் கனவில் கேட்ட அதே குரல். அவனது அம்மா. அம்மா, நீங்க எங்க? எப்படி? நீங்க இறந்துட்டீங்கன்னு தானே எல்லாரும் சொன்னாங்க. அவரது காலடியில் விழுந்து கதறி அழுதான். ஒரு இரும்பு மனிதனாக பார்க்கப்பட்ட அன்று ஒரு குழந்தையைப் போல தன் தாயின் மடியில் முகம் புதைத்து அழுத காட்சி தியாவின் இதயத்தை உலுக்கியது. அவனின் அம்மா மெதுவாக பேச தொடங்கினார். விக்ரம், அன்னைக்கு அந்த தீ விபத்துல நான் சாகல. ஆனா சிவலிங்கம் என்ன வெளியே விடாம தடுத்துட்டாரு. உன் அப்பாவோட சொத்துக்களை அடைய நான் உயிரோட இருக்கிறது அவருக்கு ஒரு தடையா இருக்கும்னு நினைச்சதுனால என்ன ஒரு மனநல காப்பகத்துல ரகசியமா அடைச்சு வச்சிருந்தாரு. இப்போ நீ அவரை பழிவாங்க ஆரம்பிச்சதும் என்ன காட்டி ஒன்னு மிரட்ட பாக்குறாரு என்று கண்ணீர் சிந்த தியா இதை கேட்டு அப்படியே சிலையாகி நின்றாள். அப்பா, இதையும் நீங்க தான் செஞ்சீங்களா? ஒரு அம்மாவை அவங்க மகன்கிட்ட இருந்து 10 வருஷம் பிரிச்சு வச்சிருக்கீங்களா? தியாவிற்கு தன் தந்தை மீது இருந்த மிச்சம் இருந்த மரியாதையும் தீர்ந்து போனது. தியா தன் கைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். அவளுக்கு தான் அவருடைய மகள் என்று சொல்லிக் கொள்ளவே வெக்கமாக இருந்தது. மெதுவாக எழுந்தான். அவனது கண்களில் இப்பொழுது அழுகை இல்லை, ஒரு பயங்கரமான ஆவேசம் மட்டும் இருந்தது. அவன் தியாவை திரும்பி பார்த்து, பாத்தியா தியா, உன் அப்பா செஞ்சது வெறும் பிசினஸ் மோசம் இல்ல, இது ஒரு உயிர்கொலைக்கு சமம். 10 வருஷம் என் அம்மாவை நரகத்துல வச்சிருந்த அந்த சிவலிங்கத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கணும் என்று கூற, அப்பொழுது கிறிஷ் தனது ஆட்களுடன் அந்த பண்ணை வீட்டுக்குள் அதிரடியாக நுழைந்தான். அவனது கையில் ஒரு துப்பாக்கியும் இருந்தது. என்னன்னா ரொம்ப எமோஷனல் சீன் ஓடிட்டு இருக்கு போல என்று கேட்ட கிறிஷ் நக்கலாக சிரித்தான். கிறிஷ், நீங்க எப்படி என்று கேட்க, சிவலிங்கம் தான் எனக்கு தகவல் கொடுத்தாரு. அண்ணா, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? அம்மாவை இங்க ஒளிச்சு வச்சதுல எனக்கும் பங்கு உண்டு. ஏன்னா அம்மா வெளியே வந்தா என் ஜாலியான வாழ்க்கை முடிஞ்சிடும்னு எனக்கு தெரியும். இப்போ அம்மாவையும் உன்னையும் சேர்த்து முடிச்சிட்டா இந்த மொத்த சாம்ராஜ்யமும் எனக்கு தான் என்ற கிறிஷ் தியாவை பார்த்தவன், தியா இங்க வா, இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு நாம ஜாலியா இருக்கலாம், உன் அப்பாவையும் நான் காப்பாத்துறேன் என்று கூறியவனை தியா அருவருப்புடன் பார்த்தாள்.
சி, நீ ஒரு மனுஷனா கிரிஷ்? உன் சொந்த அம்மாவையே இத்தனை வருஷமா அடைச்சு வைக்க துணிஞ்ச நீ நாளைக்கு என்னையும் கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? விகே ஒரு பழி வாங்குற மனுஷனா இருக்கலாம், ஆனா உன்னை போல ஒரு கழிசடை இல்ல என்று கோபமாக அவள் கூற ஆத்திரமடைந்த கிரிஷ், அப்படியா? அப்ப எல்லாரும் ஒன்னாவே சாவுங்கடா என்று சொல்லி துப்பாக்கியை நீட்டினான். ஆனால் விகே மின்னல் வேகத்தில் கிரிஷின் கையை பிடித்து திருக துப்பாக்கி கீழே விழுந்தது. விகேவுக்கும் கிரிஷுக்கும் இடையே ஒரு பயங்கரமான சண்டை வெடித்தது. விகே தனது ஒவ்வொரு அடியிலும் 10 வருட ஆத்திரத்தை தீர்த்து கொண்டிருந்தான். சொந்த அம்மாவையே காட்டி கொடுத்தவன்டா நீ என்று விகே கிரிஷின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். கிரிஷோ ரத்தம் கக்கியவன் சோர்ந்து போக, அதே சமயம் கிரிஷின் ஆட்கள் ரஞ்சித் மற்றும் செக்யூரிட்டிகளுடன் சண்டையிட்டனர். தியா பயத்தில் தன் மாமியாரை கட்டி அணைத்துக் கொண்டாள். சண்டையின் இறுதியில் விகே கிரிஷை வீழ்த்தினான். கிரிஷ் நிலை குலைந்து போனான். அதே நேரம் போலீசார் அங்கு வந்து சேர்ந்தனர். ரஞ்சித் ஏற்கனவே போலீசுக்கு தகவல் கொடுத்திருந்ததால் கிரிஷ் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டான். அதற்கு பிறகு பண்ணை வீட்டில் ஒரு அமைதி நிலவியது. விகே தன் அம்மாவை அணைத்தபடியே அமர்ந்திருந்தான். தியா ஒரு ஓரமாக நின்று இதை பார்த்து கொண்டிருந்தாள். பின்பு மெதுவாக தியாவிடம் வந்தவன். அவனது முகம் இப்பொழுது சாந்தமாக இருந்தது. தியா, உன் அப்பா செஞ்ச தப்புக்கு உன்னை தண்டிச்சது தப்புன்னு இப்ப எனக்கு புரியுது. உனக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னா போலாம், நான் உன்னை தடுக்க மாட்டேன் என்றான். தியா அவன் கண்களை பார்த்தவள், நான் எங்க போவேன் விக்கி? எங்க அப்பா ஒரு குற்றவாளி. இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்ல. இந்த தாலிய நீங்க வஞ்சத்துல வேணா என் கழுத்துல கட்டி இருக்கலாம், ஆனா இத சுமக்கிற எனக்கு தான் இதோட வலி தெரியும். நான் உங்க கூடவே தான் இருப்பேன். உங்க அம்மாவை பாத்துக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பிளீஸ் என்றாள் தியா தேம்பிக் கொண்டே. விகே அவளது கைகளை தனது கைகளுக்குள் பிடித்து வைத்துக் கொண்டவன், இன்னையிலிருந்து நீ என் அடிமை இல்ல திவ்யா, என் வீட்டோட மகாலட்சுமி. நம்ம 2 பேரும் காயத்தையும் இந்த அன்புதான் ஆத்தணும் என்று கூற, அதை கேட்ட தியாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து விகேவின் அம்மாவை காரில் ஏற்றிக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினார்கள். அடுத்த நாள் காலை சூரியன் உதயமானது. அந்த விடியல் அவர்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் கொடுத்தது. அன்றைய செய்திகளில் சிவலிங்கம் செய்த மோசடிகள் மற்றும் ஆள் கடத்தல் விவரங்கள் தலைப்புச் செய்திகளாக வந்தன. தனது கௌரவம் போனதை அறிந்த சிவலிங்கம் நாட்டை விட்டு தப்பி ஓட முயன்ற போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஜெயிலில் இருந்த சிவலிங்கத்தை பார்க்க விகேவும் தியாவும் சென்றிருக்க, சிவலிங்கமோ தியாவை பார்த்து கதறி அழுதார். தியா, என்னை காப்பாத்துமா என்று. அப்பொழுது அவளோ மிக நிதானமாக, அப்பா, நீங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே இல்லாத தப்பு. நீங்க ஜெயில இருக்கிறதா உங்களுக்கு சரியான தண்டனையா இருக்கும். உங்களை நான் வெறுக்கலப்பா, அதே நேரம் உங்களை ஏத்துக்கவும் என்னால முடியாது என்று கூற சிவலிங்கம் அங்கே தனியாக விடப்பட்டார். விகே தியாவின் தோளில் கை போட்டு அவளை அழைத்துச் சென்றான். சிவலிங்கத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு விகேவின் மாளிகையில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அது மரண அமைதி அல்ல, மாறாக ஒரு காயம்பட்ட இதயம் மெல்ல மெல்ல ஆறும் போது ஏற்படும் அமைதி. அவனின் அம்மா ராஜராஜேஸ்வரி இப்பொழுது குணமடைந்து வருகிறார். தியா அவரை ஒரு நிழல் போலவே பார்த்து கொண்டாள். அன்று அதிகாலை 6 மணி. மாளிகையின் பெரிய பால்கனியில் நின்று தியா காஃபி குடித்துக் கொண்டிருந்தாள். சூரியனின் இளஞ்சிவப்பு கதிர்கள் அவளது முகத்தில் படர்ந்தன. காஃபி நல்லா இருக்கு. பின்னால் ஒரு கனமான குரல் கேட்டது. தியா திடுக்கிட்டு திரும்பி பார்க்க அங்கே விகே தான் நின்றிருந்தான். அவன் வழக்கமாக அணியும் அந்த இறுக்கமான சூட் இன்று இல்லை. ஒரு மென்மையான வெள்ளை நிற டிஷர்ட்டும் ட்ராக் பேண்டும் அணிந்திருந்தான். அவனது கண்கள் எப்பொழுதும் இல்லாத ஒரு நிதானத்தை கொண்டிருந்தன. நீங்க எப்போ வந்தீங்க? தியா கொஞ்சம் தயக்கத்துடன் கேட்டாள். இப்பதான் அம்மாவை தூக்கத்துல பார்த்தேன். அவங்க முகத்துல இப்பதான் ஒரு நிம்மதி தெரியுது. அதுக்கு காரணம் நீதான் தியா. தேங்க்ஸ் என்றான் விகே அவளது கண்களை நேருக்கு நேர் பார்த்து. தியாவுக்கு ஒரு நிமிடம் மூச்சு நின்றது போல இருந்தது. நன்றி சொல்கிறானா? இல்லை விகே, இது என்னோட கடமை. உங்க அம்மா எனக்கும் அம்மாதான். ஆனா உங்க மனசுல இன்னும் என் மேல கோவம் இருக்கா என்று பயந்து கொண்டே கேட்க, விகே பால்கனி கம்பியை பிடித்தபடி வெளியே வேடிக்கை பார்த்தவன், கோவம் இல்லதையா, ஒரு விதமான குற்ற உணர்ச்சி தான் இருக்கு. உன்னை நான் வேலைக்காரி மாதிரி நடத்தினது, உன் அப்பாவை நினைச்சு உன்னை மிரட்டினது, அதையெல்லாம் நினைச்சா எனக்கே என்ன பிடிக்கல என்று வருத்தம் குறைந்த குரலில் கூற, தியா மெதுவாக அவனது கையின் மேல் தான் கையை வைத்தவள், அந்த பழைய நினைவுகளை இங்கேயே விட்டுருவோம், நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம் என்றாள்.
அதே சமயம் சிறையின் கம்பிக்கு பின்னால் கிறிஷ் ஒரு மிருகத்தைப் போலவே காட்சியளித்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. அவனது வக்கீல் அவனை சந்திக்க வந்திருந்தார். சார், விகே இப்போ தியா கூட ரொம்பவே நெருக்கமாயிட்டார். அவரோட அம்மாவும் இப்போ அவங்க பக்கமே இருக்காங்க. நாம எதுவும் பண்ண முடியல என்றார் வக்கீல். அதை கேட்ட கிறிஷ் ஒரு கொடூரமான சிரிப்பை சிந்தியவன், அண்ணன் இப்ப இருக்கிற அன்பால மாற போறான்னு நினைக்கிறியா? அது நடக்காது. விகேவோட பழைய எதிரி கௌதம் ராய் இப்பதான் லண்டன்ல இருந்து வந்திருக்கான். அவனுக்கு விகேவை அழிக்கிறது தான் லட்சியமே. அவன்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அவனோட பணமும் என்னோட புத்தி, இது ரெண்டும் சேர்ந்தா விகேவோட கதை முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, அந்த தியா அவ எனக்காக அழுவுற நாளு ரொம்ப தூரத்துல இல்ல என்று கத்தினான். அன்று மாலை விகே தியாவை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்ல விரும்பினான். நம்ம கொஞ்சம் வெளியே போறோம், தயாரா இரு தியா, 1 மணி நேரத்துல கிளம்பலாம் என்றான். சரி என்ற தியா அவனிடம் எங்கு செல்கிறோம் என்று கூட கேட்காமல் ஒரு அழகான சந்தன நிற புடவையை தேர்ந்தெடுத்து அணிந்து கொண்டாள். அதற்கு பிறகு விகே அவளை ஒரு அமைதியான ஏரிக்கரைக்கு அழைத்து சென்றான். அங்கே ஒரு சிறிய படகு காத்து கொண்டிருந்தது. படகில் ஏறியதும் விகே தானாகவே துடுப்பு போட ஆரம்பித்தவன், உனக்கு தெரியுமா தியா, நான் சின்ன வயசுல எங்க அப்பா கூட இங்க அடிக்கடி வருவேன். அப்போ என் கனவெல்லாமே ஒரு பெரிய ஓவிய கலைஞனாகிறங்கிறது தான். ஆனா காலம் என்ன ஒரு கல்லூனி மங்கனா மாத்திடுச்சு என்று கூற தியா ஆச்சரியமாக பார்த்தாள். நீங்க பெயிண்ட் பண்ணுவீங்களா? எனக்கு இது தெரியவே தெரியாது. ஒரு காலத்துல பண்ண, இப்போ நிறுத்திட்டேன். ஆனா உன்னோட ஓவியங்களை பாக்குறப்போ எனக்கும் அந்த ஆசை வருது. தியா, உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் என்று கூறி ஒரு சிறிய பெட்டியை நீட்டினான். அதை வாங்கியவள் ஆசையாக பிரித்து பார்க்க அதற்குள் மிக விலை உயர்ந்த வண்ண தூரிகைகளும் பல வெளிநாட்டு வர்ணங்களும் இருந்தன. இன்னையிலிருந்து நீ உன் ஓவியங்களை மறுபடியும் வரையணும். இது என் கட்டளை இல்ல, என்னோட வேண்டுகோள் என்றான். அதை கேட்ட தியாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. தன்னை சிதைக்க நினைத்தவன் இன்று தன் கணவனுக்கு உயிர் தருகிறான். அந்த ஏரி நீரின் மேல் நிலவு பிரதிபலித்த அந்த தருணத்தில் இருவருக்கும் இடையே இருந்த அந்த பகைச்சுவர் முழுமையாக தகர்ந்தது. அடுத்த நாள் திடீரென ஒரு பெரிய சொகுசு கார் விகேவின் அலுவலகம் முன்னால் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கினான் கௌதம் ராய். அவன் ஒரு சர்வதேச கடத்தல்காரன் மற்றும் விகேவின் தொழில்துறை எதிரி. அவன் நேராக விகேவின் கேபினுக்குள் நுழைந்தான். ரஞ்சித் அவனை தடுக்க முயன்றும் அவன் இருக்கவில்லை. என்னடா விக்ரம், எப்படி இருக்க என்று கௌதம் நக்கலாக கேட்க, விகே அவனை பார்த்ததும் அவனது முகம் இறுகியது. கௌதம், நீ இங்க வர்றதுக்கு ஒரு தகுதி வேணும். இப்போ நீ வெளியே போ. தகுதியா? டேய், உன் தம்பி கிரிஷ் எனக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டான். உன் அம்மா உயிரோட இருக்கிறது, உன் பொண்டாட்டி மேல உனக்கு இருக்கிற காதல் எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒரு வீக் பாயிண்ட் வச்சிருக்க விக்ரம், அந்த வீக் பாயிண்ட் தான் உன்னை அழிக்க போகுது என்று எச்சரித்தவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். விகேவுக்கோ தன்னை நோக்கி ஒரு பெரிய ஆபத்து நெருங்கி வருவதை அவனது உள்ளுணர்வு சொன்னது. அன்று இரவு விகே வீட்டில் ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தான். தனது நிறுவனத்தின் புதிய வெற்றிக்காக தியா விருந்தினர்களை எல்லாம் வரவேற்றுக் கொண்டிருந்தாள். அந்நேரத்தில் ஒரு மர்மமான பார்சல் ஒன்று தியாவிற்கு வந்தது. செக்யூரிட்டி கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்து விட்டு செல்ல, என்ன பார்சல் இது, யார் அனுப்பியிருப்பாங்க என்று யோசித்த தியாவோ அதை திறந்து பார்த்தபோது அதிர்ந்து விட்டாள். அதற்குள் ஒரு கருகிய நிலையில் இருந்த பழைய புகைப்படம் இருந்தது. அது விகேவின் தந்தையும் கௌதம் ராயின் தந்தையும் ஒன்றாக இருக்கும் புகைப்படம். அந்த போட்டோவின் பின்னால் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள், உன் கணவனின் தந்தை செய்த துரோகத்திற்கு நீதான் பலியாக போகிறாய் என்று எழுதியிருந்தது. அதை படித்த தியாவோ பயத்தில் நடுங்கினாள். இதை அப்பொழுதே விகேவிடம் சொல்ல ஓடினாள். ஆனால் அதற்குள் அந்த மாளிகையின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அவனிடம் சொல்லுவதற்காக ஓடி வந்தவளுக்கு அந்த இருட்டில் என்ன செய்வது என்று தெரியவில்லை. விகே இருக்கும் இடத்தையும் அவளால் கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த நேரம், இருட்டில் யாரோ தியாவின் வாயை பொத்தி இழுத்துச் செல்ல பார்க்க அவளோ விகே விகே என்று கத்தினாள். அவள் சத்தம் கேட்ட அந்த திசையை நோக்கி டார்ச் லைட்டுடன் ஓடி வந்தான். அவன் கத்திய கத்தில் உடனே அந்த மாளிகையில் துண்டிக்கப்பட்டிருந்த மின்சாரம் அனைத்தும் மீண்டும் வர, அங்கே தியாவின் கைச்செயின் மட்டுமே கீழே கிடந்தது. அதை கையில் எடுத்தவன் அவனுடைய ஆட்களை பார்த்து தியாவை வீடு முழுவதும் தேடச் சொல்லி கூறினான். அவர்களும் அந்த மாளிகை முழுவதும் தேடிவிட்டு பின்பு மீண்டும் அவனிடம் வந்து, சார், மேடம் இங்கில்ல, வீடு ஃபுல்லா நாங்க தேடிட்டோம் என்று கூற, விகே ஒரு காட்டு சிங்கத்தை போல கர்ஜித்தான். யார் அவன்? ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் பொண்டாட்டிய தூக்குற அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்கு?
என்று கத்திக் கொண்டிருக்க அப்பொழுது ரஞ்சித் வேகமாக உள்ளே ஓடி வந்தவன், சார், கௌதம் ராயோட ஆட்கள் தான் இதுல இருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவங்க கார் இப்பதான் மெயின் ரோடு வழியா போச்சு என்று பதட்டத்துடன் கூற, கோபத்துடன் வெளியே சென்ற விகே தனது காரை எடுத்தான். வேகம் 200 தாண்டியது. அவனது கண்ணில் இப்பொழுது காதல் இல்லை, கொலை வரி மட்டுமே இருந்தது. கௌதம், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. தியா மேல ஒரு சின்ன கீறல் விழுந்திருந்தாலும் உன் வம்சத்தையே அழிச்சிடுவேன் என்று வெறிப்பிடித்தவன் போல கத்திக்கொண்டே வந்தான். சென்னைக்கு வெளியே ஒரு பாழடைந்த கிடங்கு. கடல் அலைகளின் ஓசை தூரத்தில் இரைச்சலாக கேட்டது. கௌதம் ராயின் ஆட்கள் தியாவை ஒரு நாற்காலியில் கட்டி வைத்திருந்தனர். அவளது வாயில் துணி வைத்து கட்டப்பட்டிருக்க கௌதம் ராயோ அவளது முன்னால் ஒரு கத்தியுடன் விளையாடி கொண்டிருந்தான். பாத்தியா தியா, உன் புருஷன் ஒரு பெரிய வீரன்னு நினைச்சேன். ஆனா அவனோட பலவீனம் நீதான்னு தெரிஞ்ச உடனே அவனை வீழ்த்துறது எவ்வளவு ஈஸியாகிடுச்சு பாத்தியா என்று சிரிக்க, அதை கேட்ட தியாவின் கண்கள் பயத்தில் கலங்கி இருந்தாலும் அவளது பார்வையில் ஒரு உறுதி தெரிந்தது. அவள் எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தாள். என்ன யோசிக்கிறதியா? எப்படியாவது உன் புருஷன் இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்து இங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு உன்னை காப்பாத்திட்டு போவான்னு பகல் கனவு காண்றியா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுடி என்று அவன் வெறித்தனமாக கூற, திடீரென்று அந்த பெரிய இரும்பு கதவு உடைந்து தெரித்து ஒரு கருப்பு நிற கார் உள்ளே சீறி பாய்ந்து வந்தது. அது வேறு யாரும் இல்லை, விகே தான். கார் நின்ற வேகத்தில் வெளியே குதித்தான். அவனது கையில் இருந்து ஒரு நீண்ட இரும்பு தடி இருந்தது. கௌதமின் ஆட்கள் அவனை சூழ்ந்து கொள்ள, டேய் கௌதம், மரியாதைய தியாவை விட்டுரு, இல்லனா உயிரோட வீடு போய் சேர மாட்ட சொல்லிட்டேன் என்று சிங்கம் போல கர்ஜித்த விகேவின் குரல் அந்த கிடங்கு முழுவதும் எதிரொலித்தது. அவனை பார்த்து சிரித்த கௌதம், விடுறதுக்காகவா அவளை தூக்கிட்டு வந்த? இன்னைக்கு நீ சாகணும் விக்ரம், உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டிய நான் சிதைப்பேன் என்று கௌதம் கூற, அந்த வார்த்தை விகேவை ஒரு முழு மிருகமாகவே மாற்றியிருந்தது. ஒரு ஆவேசமான வேட்டைக்காரனைப் போலவே அங்கிருந்தவர்களை பந்தாடினான். ஒவ்வொரு அடியும் அவர்களுக்கு மரண அடியாக விழுந்தது. தியா திகைத்து போய் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். தன் கணவன் தனக்காக உயிரை பயணம் வைத்து தனி ஒரு மனிதனாக போராடுவதைக் கண்டு அவளது உள்ளம் உருகியது. ஒரு வழியாக எல்லா ஆட்களையும் அடித்து வீழ்த்திய விகே கௌதமை நோக்கி பாய்ந்தான். அதே நேரம் கௌதமோ தப்பியோட முயற்சிக்க, ஆனால் விகே அவனை விடவில்லை. கௌதமின் காலில் ஒரு எட்டி உதை கொடுத்து அவனை நிலை கொலைய செய்தான். பின்பு வேகமாக ஓடி வந்து தியாவின் கட்டுக்களை அவிழ்த்து தியா வாயிலிருந்த துணியை எடுத்தவுடன் விகே என்று கத்தி அவனை இருக்க கட்டி அணைத்துக் கொண்டாள். அவனின் நெஞ்சில் சாய்ந்து அவள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்க அவளை தனது பலமான கைகளால் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவனது காயங்களில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவனுக்கு அந்த வலி தெரியவில்லை. தியாவின் கண்ணீர் அவனது சட்டையை நனைத்ததும், பயப்படாத தியா, அதான் நான் வந்துட்டேன்ல, இனி உன்னை யாருமே தொட முடியாது என்று அவளது தலையை மென்மையாக வருடியபடி கூற, தியா மெதுவாக தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். இருவரது முகங்களும் மிக அருகில் இருந்தன. விகேவின் தீவிரமான பார்வையில் இப்பொழுது கோபம் இல்லை, மாறாக தியாவை இழந்து விடுவோமோ என்ற பயமும் அவளது பாதுகாப்பு மீதான காதலும் மட்டுமே தெரிந்தது. தியா மெதுவாக தனது கைகளால் அவனது முகத்தை சில நிமிடங்களுக்கு தாங்கினாள். அவனது நெற்றியில் இருந்த ரத்தத்தை தன் புடவை முந்தானையால் துடைத்து விட்டவள், ஏன் இவ்ளோ ரிஸ்க் எடுத்தீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் என்ன பண்ணுவேன் என்றவளது குரல் தழுதழுத்தது. விகே ஒரு நொடி அவளது கண்களையே உற்று பார்த்தான். பிறகு குனிந்து அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தமிட்டவன், நீ இல்லாம இந்த விகேவோட சாம்ராஜ்யம் வெறும் சாம்பல் தான் தியா, உனக்கு என்னைக்குமே எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேண்டி என்று அழுத்தமாக கூறியவன் அவளை தூக்கி கொண்டு காரை நோக்கி நடந்தான். தியாவும் அவனது கழுத்தை இறுக்கமாக கட்டியணைத்துக் கொண்டாள். அந்த பாழடைந்த கிடங்கில் மரணத்தின் வாசனைக்கு நடுவே ஒரு மென்மையான காதல் மனமும் வீசியது. அவர்கள் வீட்டிற்கு திரும்பும் வழியில் பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. காரின் ஜன்னல் ஓரம் தலை சார்த்து அமர்ந்திருந்தாள் தியா. விகே ஒரு கையால் காரை ஓட்டிக்கொண்டு இன்னொரு கையால் தியாவின் கையை தளர்வாக பிடித்துக் கொண்டிருந்தான். நீண்ட ஒரு போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தனர். அவர்களது அறைக்குள் வந்ததும் விகேவின் காயங்களுக்கு தியா மருந்து போட ஆரம்பித்தாள். ஆ என்று மெதுவாக முனகினான். பிளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தான் என்றாள் தியா. அவள் மருந்தை தடவும் போது அவளது விரல்கள் அவனது உடலில் பட்டதும் விகேவின் உடலுக்குள் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது.
அவன் வேகமாக அவளது கையை தடுத்து நிறுத்தியவன், தியா, நீ ஏன் என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுற? நான் உன்னை ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு கஷ்டப்படுத்தின என்று அவன் கேட்க, தியா அவனை ஏறிட்டு பார்த்தவள், அது பழைய வீக்கே. ஆனா இப்போ என் கண் முன்னாடி இருக்கிறது என் கணவர். நீங்க என்ன வெறுக்கலாம், ஆனா என்னால உங்களை நேசிக்காம இருக்க முடியல என்று கூறியதுதான் தாமதம். பாட்டென்று வீக்கே அவளை இழுத்து தன் மடியில் அமர வைத்துக் கொண்டான். அவனது இந்த திடீர் செயலில் தியா திடுக்கிட்டு போனாள். அவளது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அப்போ இதுதான் காதலா தியா என்று அவள் காதோரம் குனிந்து கேட்க, தியா நாணத்துடன் தலை குனிந்தாள். அவளது முகத்தை தன் பக்கம் திருப்பியவன், அந்த மழை இரவில் அறைக்குள் நிலவிய அந்த மெல்லிய வெளிச்சத்தில் இருவரது மௌனமும் காதலால் பேசத் தொடங்கியது. அவர்கள் அந்த தனிமையான தருணத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுதே ரஞ்சித் வந்து கதவை தட்டினான். எழுந்து சென்று கதவை திறந்த விகேவை பார்த்த ரஞ்சித், சார், ஒரு முக்கியமான விஷயம். கௌதம் ராய் நம்மளோட ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, கிரிஷ் ஜெயில இருந்துகிட்டே ஒரு பெரிய நெட்வொர்க்கை ஆபரேட் பண்ணிட்டு இருக்கான்னு தகவல் வந்திருக்கு. அவங்க அடுத்த டார்கெட்டே நம்ம அம்மா தான் என்றதும் விகேவின் முகம் உடனே மாறியது. காதல் மறைந்து மீண்டும் அந்த போர்வீரன் வெளிப்பட்டான். தியா, நீ உள்ள போ, நான் ரஞ்சித் கூட தனியா பேசணும். நமக்கான ஆபத்து இன்னும் முடியல தியா என்றான். தியா அவனது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டவள், இந்த தடவை நான் உங்களை தனியா விட மாட்டேன். நாம 2 பேரும் சேர்ந்தே அவங்களை எதிர்கொள்வோம் என்று உறுதியாக கூறினாள். கௌதமின் தாக்குதலுக்கு பிறகு விகே மற்றும் தியாவிற்கு இடையிலான உறவு முற்றிலும் மாறியிருந்தது. பயமும் வஞ்சமும் இருந்த இடத்தில் இப்பொழுது ஒருவித தவிப்பு குடியேறியிருந்தது. சரி ரஞ்சித், இப்போ நீ கிளம்பு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்றேன். ஓகே சார் என்றவன் அங்கிருந்து சென்று விட்டான். அன்று இரவு முழுவதும் பெய்த கனமழை சென்னையின் வெப்பத்தை தணித்திருந்தது. ஆனால் விகேவின் மாளிகைக்குள் ஒரு புதிய வெப்பம் பரவி கொண்டிருந்தது. மாளிகையின் 2வது மாடியில் இருந்த அந்த பிரம்மாண்டமான படுக்கை அறையில் தியா ஜன்னலோரம் நின்று மழையை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அணிந்திருந்த மெல்லிய சேலை குளிர்ந்த காற்றில் அவளது உடலோடு ஒட்டி கொண்டிருந்தது. அவள் மனதுக்குள் விகேவின் அந்த ஒற்றை முத்தம் வந்து அலைமோதி கொண்டிருந்தது. கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. விகே தான் உள்ளே வந்தான். அவனது சட்டையின் மேல் பொத்தான்கள் திறந்திருந்தன. அவன் கண்கள் தியாவையே வட்டமிட்டு பார்த்தவன், இன்னும் தூங்கலையா தியா என்றவனது குரல் முன் எப்போதும் இல்லாத வகையில் கரகரப்பாகவும் ஒரு விதமான ஈர்ப்போடும் இருந்தது. தியா அவனை திரும்பி பார்க்க அவளது முகம் மங்கலான வெளிச்சத்தில் தேவதையை போல ஜொலித்தது. தூக்கம் வரல விக்கே, ஏதோ ஒரு பயம், ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல என்று கூறியவளையே சிறிது நேரம் உற்று பார்த்தவன் பிறகு அவளை நெருங்கி வர அவனது ஒவ்வொரு அடியும் தியாவின் இதய துடிப்பை அதிகப்படுத்தியது. அவன் அவளுக்கு மிக அருகில் வந்து நிற்க அவனது உடலின் வெப்பத்தை தியாவால் உணர முடிந்தது. பயம் எதுக்கு தியா, நான் தான் உன் கூடவே இருக்கேனே என்று சொல்லிக்கொண்டே அவளது தோள்களில் கை வைக்க அவனது ஸ்பரிசம் பட்டதும் தியா ஒரு நிமிடம் சிலிர்த்து போனாள். பின்பு ஆழமாக ஒரு மூச்சை விட்டவள், நீங்க என் கூட இருக்கிறது தான் என் பயமே. உங்களை வெறுக்கணும்னு நினைச்சப்போ என்னால முடிஞ்சிச்சு. ஆனா இப்போ உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிஞ்சிருக்க முடியல. இது தப்புன்னு தோணுது என்று தரையை பார்த்தபடி கூற விகே அவளது முகவாயை தூக்கி தன் பக்கம் திருப்பினான். தப்புலாம் எதுவுமே இல்லதியா. நாம இதுவரைக்கும் ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டது போதும். உன் அப்பா செஞ்சதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு என் அறிவு சொல்லுது. ஆனாலும் என் மனசு உன்னை தவிர வேற எதையுமே யோசிக்க மாட்டேங்குது என்றவன் மெதுவாக அவளது நெற்றியில் விழுந்த தலைமுடியை காதோரமாக ஒதுக்கிவிட்டு அவனின் விரல்கள் அவளது கன்னங்களில் ஊர்ந்து சென்றன. அவனது விரல் தீண்டலில் அவள் உடல் சிலிர்க்க தியா கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். விகேவோ அவளது காதோரம் குனிந்து மிக மெல்லிய குரலில், தியா, இந்த விகே இதுவரைக்கும் யாரையும் நேசிச்சதில்லை. ஆனா இன்னைக்கு உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன்னை முழுசா எனக்கு தருவியாடி என்று கேட்க தியா அவனது சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவளது மௌனமே அவளது சம்மதத்தை சொன்னது. அதில் அவன் இதழ்கள் தானாய் விரிய ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அவளை மெதுவாக தூக்கி தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். தியாவும் அவனது கழுத்தை கட்டி அணைத்துக் கொண்டு அவனது நெஞ்சில் முகம் புதைத்தாள். அறை எங்கும் பரவி இருந்த அந்த மெல்லிய நறுமணம் அங்கு நிலவிய இறுக்கத்தை மெல்ல மெல்ல தளர்த்தியது. ஜன்னலில் மோதும் மழை துணிகளின் ஓசை அவர்களின் இதய துடிப்போடு ஒரு தாள லயத்தில் இணைய விகே தியாவை தூக்கி கொண்டு சென்று மெதுவாக படுக்கையில் கிடத்திய போது அவனது பார்வையில் ஒரு தீவிரம் இருந்தது.
அது காமத்தை விட மேலான ஒரு காதல் தேடல். தியா படுக்கையின் மென்மையில் புதைந்த பொழுது அவளது கூந்தல் மேகம் போல சரிந்து சிதறி கிடந்தது. விகே அவள் அருகே குனிந்து அவனது கைகளால் அவளது முகத்தின் ஓரங்களை வருடியபடியே அவள் கழுத்தை அடைந்தன. தியா மூச்சை அடக்கிக் கொண்டு அவனை பார்த்தாள். அவளது கண்களில் இருந்த அந்த தயக்கம் விகேவின் ஸ்பரிசத்தில் மெல்ல மெல்ல கரைந்தது. இந்த நிமிஷம் எனக்கும் உனக்கும் மட்டுமே சொந்தம் தியா. 10 வருஷம் வஞ்சம் வலி எல்லாவற்றையும் இந்த ஒரு ராத்திரி அழிக்கப் போகுது என்ற விகேவின் குரல் அவளது காதுகளுக்கு அருகில் ஒரு மந்திரத்தை போல ஒலித்தது. அவன் மெதுவாக அவளது கழுத்து வளைவில் முத்தமிட அவனது இதழ்களின் வெப்பம் தியாவின் உடலில் ஒரு புதிய அதிர்வை உண்டாக்கியது. தியா அவனது தோள்களை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தவள் அவனது முகத்தை இழுத்து தன் பக்கம் திருப்பி அவனது இதழ்களில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தாள். அவளது இந்த திடீர் இதழ் முத்தத்தால் அதிர்ந்தவனுக்கு அந்த முத்தம் இத்தனை காலமாக காத்து கொண்டிருந்த ஒரு தீராத தாகத்தின் வெளிப்பாடு போலத்தான் இருந்தது. விகேவின் கரங்கள் அவளது இடையில் ஊர்ந்து அவளது உடலோடு ஒன்றின. ஆடைகளின் தடைகள் ஒவ்வொன்றாக விலக அந்த இருட்டில் அவர்களின் உடல்கள் ஒரு கவிதை போல பின்னிக் கொண்டது. விகே அவளது முதுகின் வளைவுகளில் தனது விரல்களால் ஓவியம் வரைய தியா அவனது ஸ்பரிசத்தின் ஆழத்தில் தன்னை முழுவதுமாக மறந்தாள். அவளது மென்மையான இதழ்கள் அவனது தோள்களிலும் நெஞ்சிலும் முத்தங்களை சிந்தின. விகேவின் மூச்சு காற்று தியாவின் கழுத்தில் படர்ந்த போது அவளுக்குள் ஒரு இனம் புரியாத மயக்கம் ஏற்பட்டது. அவளை பழிவாங்க வந்த அந்த வேட்டைக்காரன் இன்று அவளது அன்பின் முன்னால் மண்டியிட்டு கிடந்தான். அந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் அவர்களின் மூச்சுக்காற்றின் சத்தம் எதிரொலித்தது. மழையின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அவர்களின் நெருக்கமும் அதிகரித்தது. உடல்கள் ஒன்றிணைந்த அந்த தருணத்தில் இதுவரை இருந்த எல்லா கசப்புகளும் மறைந்து அங்கே ஒரு புதிய விகேவும் தியாவும் பிறந்தனர். அது ஒரு ஆழமான ஆன்மார்த்தமான சங்கமம். தியா அவனது மார்பில் சாய்ந்து அவனது இதய துடிப்பை கேட்டபடியே அந்த நீண்ட இரவை கடக்க விரும்பினாள். பழிவாங்கல் முடிந்து இப்பொழுது ஒரு புதிய காதல் சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரம் அங்கே தொடங்கப்பட விடியற்காலையின் அந்த இதமான குளிரில் விகே தியாவை தனது போர்வையோடு சேர்த்து அணைத்துக் கொண்டிருந்தான். தியா உறக்கத்தில் இருக்கும் பொழுது அவளது இதழ்களில் ஒரு சின்ன புன்னகை அரம்பியிருந்தது. அதை பார்த்தவன் அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டு அவளது காதோரம் கிசுகிசுத்தான். இன்னிலிருந்து நீ என் பொண்டாட்டி மட்டும் இல்ல தியா, நீதான் என் உலகமே. உன்னை இனிமே ஒரு சின்ன கண்ணீர் கூட விட வைக்க மாட்டேன் என்று கூற தியா உறக்கத்திலேயே அவனது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அந்த ஒரு பிடியில் 1000 வார்த்தைகளும் சொல்ல முடியாத நம்பிக்கையும் இருந்தது. பிறகு அவன் அவளது தலையை மென்மையாக வருடிவிட தியா மெதுவாக கண்விழித்தாள். விகேவை பார்த்ததும் ஒரு மெல்லிய நாணம் அவளது முகத்தில் படர்ந்தது. அவள் போர்வையால் தன் முகத்தை மறைத்துக் கொள்ள விகே சிரித்துக் கொண்டே அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்தான். இப்போ எதுக்கு இந்த வெக்கம் தியா? நீதான் என் மனைவி, என்னோட உயிராயிட்டல்ல என்ற வார்த்தையில் சட்டென்று தியா அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டவள், இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் விகே. ஆனா கிரிஷ், அவன் ஏதாவது பண்ணுவானோன்னுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றவளை இறுக்கி அணைத்தவன், அவளை நான் பாத்துக்கிறேன் தியா, இனி உன்னை யாரும் தொட முடியாது, இது விகேவோட சத்தியம் என்று சொல்லி அவளது நெற்றியில் முத்தமிட்ட பின்பு அவளை அணைத்துக் கொண்டே மீண்டும் உறங்கி போனான். அதே நேரம் சிறைச்சாலையில் கிரிஷ் ஒரு விசித்திரமான நபரை சந்தித்தான். அந்த நபர் ஒரு கருப்பு நிற முகமூடி அணிந்திருந்தார். அவரிடம் அந்த விகே ரொம்ப சந்தோஷமா இருக்கான், அவன் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானாமா, இதுதான் அவனை காலி பண்ண சரியான நேரம் என்றான் கிரிஷ். உடனே அந்த மர்ம நபர் ஒரு பேப்பரை நீட்டினார். அதில் விகேவின் அம்மா ராஜராஜேஸ்வரி பற்றிய ஒரு ரகசிய விவரம் இருந்தது. விகேவோட அம்மா ஒரு பெரிய குற்றவாளின்னு அவனுக்கு தெரியாது கிரிஷ். நம்ம அதை வெளியே கொண்டு வந்தா விகேவோட சாம்ராஜ்யம் மட்டுமில்ல, அவன் தியா மேல வச்சிருக்க நம்பிக்கையும் உடஞ்சிடும் என்று கூற மீண்டும் அங்கு ஒரு புயல் கிளம்ப காத்து கொண்டிருந்தது. ஜன்னல் திரைச்சீலிகளின் இடுக்கு வழியாக வந்த இளம் சூரியன் படுக்கையில் சிதறி கிடந்த தியாவின் கூந்தலில் தங்கம் பூசியது போல ஜொலித்தது. உறக்கத்தில் இருந்த தியாவின் முகம் நேற்றைய அந்த நீண்ட இரவின் களைப்பிலும் ஒரு விதமான பொலிவுடனும் இருந்தது. மெதுவாக கண் விழித்தவள் தன் இடுப்பை சுற்றி ஒரு பலமான கை இருப்பதை உணர்ந்து சிறு புன்னகையுடன் அவளுடைய கணவனை திரும்பி பார்க்க அவனோ இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தான். அவனது முகம் இவ்வளவு அமைதியாக இருக்கும் என்று தியா ஒருபோதும் நினைத்ததில்லை. அந்த ரூத்லெஸ் பிசினஸ் மேன் இப்போது ஒரு குழந்தையைப் போல அவளது தோளில் முகம் புதைத்து கிடந்தான். தியா மெதுவாக அவனது நெற்றியில் விழுந்த தலைமுடியை நீவினாள்.
திடீரென விகே அவளை இன்னும் தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொண்டான். ஆனால் அவன் இன்னும் கண் விழிக்கவில்லை. ஆனால் அவனது இதழ்களில் ஒரு கள்ளச்சிரிப்பு வந்தது. அதை பார்த்து பதறியவள், நீங்க முழிச்சிட்டீங்களா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். இப்பதான். ஆனா இந்த தூக்கம் கலைக்க எனக்கு மனசே இல்ல. என் வாழ்க்கையில இவ்வளவு நிம்மதியா நான் தூங்குனதே இதுதான் முதல் தடவை என்று சொல்லிக்கொண்டே அவள் முகத்தை நெருங்கினான் விகே. தியா அவனிடமிருந்து விலகி ஓட முயன்றவள், போதும் விடிஞ்சிடுச்சு, அம்மா எழுந்திருச்சிருப்பாங்க, நான் கீழே போகணும் என்றாள். ஆனால் விகே அவளை விடாமல் இறுக்கமாக பிடித்தவன், அம்மாவுக்கு தெரியும் அவங்க மகன் இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கான்னு. சோ இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஆபீஸ் உலகம் எல்லாத்தையும் மறந்துடுவோம் தியா என்றவன் அவளை தனக்கு கீழே கொண்டு வந்து அவளது கழுத்து வளைவில் முகம் புதைக்க தியா சிலிர்த்து போய் அவனிடம் மயங்கி போனாள்.